குட் ஈவினிங். எல்லாருக்கும் நான் கதைக்கிறது கேட்கறது தானே? கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி ரெஸ்பான்ஸ் ஒன்று பண்ணுங்களேன். Miss Shalini, am I audible to all? Yes, we can hear you. Okay, I will start. இந்த வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இன்றைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்றது சிங்கள ஸ்போக்கன் அண்ட் கம்யூனிகேஷன், அதாவது சிங்களத்தை பேசுறதுக்கு கற்றுக்கொள்ளதும், அடுத்தது வந்து இன்னொருத்தரோட நாங்க எப்படி தொடர்பாற்றுறது என்றதை வச்சுதான் இந்த கோர்ஸ் வந்து கண்டினியூவா போக போறது. அப்ப அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு 2 டியூட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல நாங்க எந்த ஒரு லாங்குவேஜ் படிக்கிறேன்றாலும் முதல்ல அதுல இருக்கிற எழுத்துக்களை அல்பபெட்ஸ் அதுகளை கொஞ்சம் படிச்சு கொள்றது அது ஆரம்பம் முன்னுக்கு நல்லா இருக்கும்ன்றதால ஃபர்ஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு இந்த சிங்கள கிளாஸ்லயும் வந்து இந்த அதோட லெட்டர்ஸை தான் ஃபர்ஸ்ட்ல நான் சொல்லி தர போறேன். அதுக்கு பிறகு நாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேசுறது இன்னொருத்தரோட தொடர்பாடுறது எப்படின்னு சொல்றத பார்ப்போம். சரியா? Shalini, can you share next slide? இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட்ல உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவும் இல்லை, உங்கள்ட்ட கேட்கவும் இல்லைன்னா 1 hour லெக்சர்ஸ் என்றதால அந்த நான் கொடுத்த பாட்டை கவர் பண்ணணும்ன்றதால நான் டிரெக்டா லெக்சர்ஸுக்குள்ளே போக பார்த்தேன். உங்களுக்கு என்ன சரி இடையில டவுட் என்ன சரி இருந்தேன்னு சொன்னா இந்த மைக் ஆன் பண்ணி கட்டாயம் கேளுங்க. ஏன்னா நான் சொல்லி தந்துட்டே போவேன் ஆன்லைன் என்றதால உங்களுக்கு விளங்கினா விளங்கலையான்றது வந்து அந்த உங்களோட ரெஸ்பான்ஸ்ல தான் எனக்கு விளங்கும். சரியா? எனக்கு கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி செல்லேலுமா நீங்கள் வந்து சிங்களத்துல ஓரளவு தெரிஞ்ச ஆட்களா இல்லைன்றால் சில பேர் இருப்பீங்க வாசிக்க இயலும் கதைக்க இயலாத ஆட்கள், அப்படி கொஞ்சம் உங்களோட லெவல் எப்படின்னு கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி 3 பேர் தானே இருக்கீங்க. அப்ப அதால வந்து கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி செல்லேலுமா எனக்கு? மிஸ், என் பேர் வந்து ருசாந்தன். எனக்கு சிங்களம் தெரியாம ஃபுல்லா லெட்டர்ஸ் ஒண்ணுமே தெரியா, பேசிக்ல இருந்து போகணும் அப்படியா? ஆமாமா, ஒண்ணுமே தெரியும். அடுத்த மைக் ஆன் பண்ணி செல்லேலுமா? ஜஸ்டின் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி உங்களோட லெவல செல்லேலுமா? மிஸ், என் பேர் அனோஜியஸ். சிங்களம் எனக்கு எழுத்துக்கள் கொஞ்சம் தெரியும், கதைக்கிறதுக்கு வராது. கதைக்கிறது கஷ்டமே. இன்னொரு ஆள் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் இப்ப உங்களோட லெவல கேக்குறேன், நீங்க சிங்களத்துல எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் செல்லேலுமா? இந்த உங்களோட லெவல் என்னன்னு சொல்லி. என்னையா மிஸ்? எனக்கு கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் புரியும், எனக்கு பேச தெரியாது மிஸ். லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுமா இல்லைன்றால் பேசுறது விளங்கும்? பேசுறது விளங்கும், பேச தெரியாது, அப்படித்தானே? லெட்டர் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியாது. அப்படி இன்னொரு ஆள் ஜாயின் ஆகிக்கன்னு நினைக்கிறேன். உங்களையும் வந்து அந்த சிங்கள நீங்க எந்த லெவல்ல இருக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுமா? அப்ப எனக்கு அந்த உங்களுக்கு செல்வி தர ஸ்பீட கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடும். இவ்வளவு பேர் தானா? இன்னும் ஒரு ஆள் ஜாயின் ஆகின மாதிரி. முகமதுன்னு சொல்லி யாரும் இருக்கீங்க? கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி உங்களோட சிங்கள மொழியில உங்களோட லெவல் எப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லிடுமா? குட் ஈவினிங். என்னன்னா சிங்களம் பேச இயலும், அந்த எழுத்துக்கள் வாசிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. வாசிக்க கஷ்டம், பேச இயலும். பேசலாம், அந்த வாசிக்கிற எழுத்துக்கள் பிடிபடுது இல்லை வாசிக்கிறதுக்கு. இதுல மெயினா ஸ்போக்கன் சிங்கள தான் இந்த லெக்சர்ல கொண்டு போவாங்க. பரவாயில்ல, அதையும் கொண்டு போங்க. 7 மணி நேரம் அதையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தந்தா நல்லா இருக்கு. அப்ப நான் ஃபர்ஸ்ட்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இவ்வளவு பேர் ஸ்டார்ட் பண்றேன். மைக்க மியூட் பண்ணி வைங்க. எல்லாரையும் மைக்க மியூட் பண்ணு. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்ல வந்து எந்த மொழிய படிக்கிறேன்னு சொன்னாலும் அதோட
எழுத்துக்களை முதல்ல தெரிஞ்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக இயலும். அப்ப அதுல சிங்கள மொழி எடுத்துக்கொண்டால் அதுல ஃபர்ஸ்ட் எழுத்திக்கிறது வந்து தமிழ்ல மாதிரி ஆ. தமிழ்லையும் நாங்களோட ஃபர்ஸ்ட் எழுத்து ஆ, இங்கிலீஷ்ல நாங்க ஏ என்று சொல்றோம். அப்ப சிங்கள எழுத்துல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆ. அதுக்கு நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ண டியூட்டர் நீங்க பிரிண்ட் எடுத்திருக்கீங்களா? அப்படி பிரிண்ட் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆ என்ற எழுத்துல ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு கீழே நீங்க ஏ சவுண்ட போட்டுக்கோங்க. இப்ப நான் இதுல பிராக்கெட்ல போட்டிக்கிற மாதிரி ஏ சவுண்ட போடுங்க, ஏ என்று சொல்லி போடுங்க. அப்ப உங்களுக்கு வந்து அந்த இந்த எழுத்து வந்து ஆ என்ற சொல்லத்தான் உச்சரிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு பின்னால் ஒரு நாளைக்கு பார்க்கும் போது தெளிவாகும். அப்ப இது என்ன எழுத்துன்னு சொன்னா ஆ. சரியா? இது சின்ன விஷயம் என்றதால நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா போறேன். தமிழ்லையும் ஆ இருக்கிறன்றதால இப்ப அம்மா, வேற அக்கா, அது தமிழ்லையும் அதே சொல்தானே வரும். அப்ப இந்த சொல்களுக்கு வந்து ஆ, அம்மா, அக்கா. இப்ப மாம்பழத்துக்கு செல்ற அம்ப என்று சொல்லி இப்ப அதுக்கும் ஆ. இந்த ஆ சவுண்டுக்கு வர எழுத்து வந்து இது ஆ. சரியா? விளங்காட்டி கேளுங்க, இடையில நான் அடுத்த எழுத்துக்கு போறேன். இது வந்து ஆ. தமிழ்ல வந்து அ அடுத்தது அதோட நெடில் எழுத்து ஆ என்ற மாதிரி சிங்களத்திலையும் ஆ என்றது குறில் எழுத்து, ஆ என்றது வந்து நெடில் எழுத்து. அப்ப இங்கேயும் வந்து இந்த ஆ என்றது அந்த அயன்னையோட சைடுக்கு ஒரு கோடனு மாதிரி வந்திருக்கும். அந்த எழுத்தை நல்லா பாருங்க, அயன்னையோட ஒரு சைடு கோடனு மாதிரி வந்திருக்கும். இது வந்து ஆ என்று நீட்டி ஒழிக்கணும்னாங்க. அதால நீங்க ஆக்கு வந்து ஒரு ஏ போட்டீங்கன்னு சொன்னால் இங்க இதுக்கு வந்து 2 ஏ போட்டு அந்த நீண்டு ஒழிக்கிற மாதிரி அந்த சவுண்ட் எடுங்க. சரியா? நீங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அ என்று சொல்லணும், அதுக்கு பிறகு இருக்கிறது ஆ என்று சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சரியா? கிளியர் தானே? அடுத்தது வந்து தமிழ் அரிச்சுவடி எடுத்துக்கொண்டா இருக்கிற எழுத்து அ ஆ. அடுத்தது இ. சிங்களத்துல வந்து இ இல்ல, ஆ அடுத்தது இருக்கிறது வந்து ஒரு புதிய சவுண்ட் உண்டு. அது இங்கிலீஷ்லயும் இல்ல, தமிழ்லையும் இல்ல. அ என்று இதை ரீட் பண்ணணும். எப்படின்னு சொன்னா அ, எத்தா. அப்படி எத்தாக்கு வர்றது அ என்று சொல்லி அதை கொஞ்சம் நான் பிறகு உங்களுக்கு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டு உங்களை ப்ரொனவுன்ஸ் பண்ண வைப்பேன். சரியா? அதால நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அ அண்ட் ஏ இல்ல. இப்ப தமிழ்ல ஏ என்ற ஒரு சவுண்ட் வருமே, அந்த ஏ இல்ல, அ என்று சொல்லி சொல்லணும். அதுக்கு நீங்க ஏயையும் ஈயையும் போட்டுவோங்க. ஏயும் ஈயும் கலந்த ஒரு சவுண்ட் தான் அ என்றது. சரியா? அதே மாதிரி அதுட நீண்டு ஒலிக்கும் சொல்லிட்டான் அ. இது எப்படின்னு சொன்னா அந்த இது நீண்டு ஒலிக்கும் சொல் ஆத்த. வேற அப்படி ஏன்னு சொல்லி சொல்ற சவுண்டுக்கு தான் இந்த எழுத்து யூஸ் பண்றது. சரியா? அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா கீழால ஏ டபுள் ஏ இ போடும். அப்ப டபுள் ஏன்றது சொல்றது நீண்டு ஒலிக்கிறதுக்கு வரும், அதோட ஈய சேர்த்தா அது வந்து ஆ இல்ல, இது கிளியர் தானே? நான் ஒவ்வொரு எழுத்தா போறேன். எழுத்து பெருசா உங்களுக்கு பேச்சுக்கு எழுத்து தேவையில்ல, ஆனா அதை ஸ்டார்ட் பண்ணும் போது கட்டாயம் அந்த எழுத்தொன்று சொல்லி தரணும்ன்றதாலதான் நான் போறேன். சரியா? அந்த ஃபாஸ்ட் கூட அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி சொல்லுங்க. அடுத்தது வந்து தமிழ்ல மாதிரியே இ. இது என்ன எழுத்துன்னு சொன்னா ஏக்கு அடுத்தது இ. இ வந்து இப்ப இப்பா, இனிமக அப்படின்னு சொல்ல ஈ சவுண்ட். சரியா? ஈ சவுண்ட். அதுக்கு வந்து நீங்க தமிழ் எழுத்து ஈய போட்டாலும் பிரச்சனை இல்ல, இல்லாட்டி ஐய போட்டாலும் பிரச்சனை இல்ல. நீங்க அதுக்கு தமிழ்ல ஈய போட்டுக்கோங்க, அதோட ஐயையும் போட்டுக்கோங்க. இது வந்து இ. அ ஆ ஏ. அடுத்தது வந்து இ. அதுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு சொன்னா ஈட நீண்டு ஒலிக்கும் சொல் என்ன வரும்? ஈ என்று சொல்லி வரும். எங்களுக்கு ஈக்கிற மாதிரியே இது கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏண்டா தமிழ்ல எப்படி அந்த ஈக்கு அரவை போட்டு 2 டாட் வைக்கிற மாதிரி இதுக்கு 2 டாட் வந்து இந்த ரயன்ன மாதிரி வந்து 2 டாட் வரும். அப்ப இது என்ன ஈ. இங்க ஈக்கு ஒரு ஐ போட்டேன்னு சொன்னா ஈக்கு வந்து 2 ஐ போட்டுக்கோங்க, இல்லண்டா தமிழ் லெட்டர் ஈய போட்டாலும் பிரச்சனை இல்லை. சரியா? இந்த அ ஆ ஏ இ இந்த ப்ரொனவுன்சியேஷன் சரியா? நான் ஒருத்தர் இப்ப மைக் ஆன் பண்ணி சொல்ல சொன்னா சொல்ல இயலுமா, இல்லண்டா அடுத்துக்கு போக வேணா? இது கிளியர் தானே? ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்களே கிளியரா, இல்லாட்டி ஒருத்தரை ப்ரொனவுன்ஸ் பண்ண வைக்கவா? உஷாந்தனா, உங்களுக்கு சிங்களமே ஏலான்னு சொன்னீங்க தானே, நீங்க இதை Yes, ma'am. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 5ஐயும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்களே. Okay, miss. A, A, இல்ல அ. O, A, okay. A, A, ஆ ஆ. A, ஏ இல்ல அ. A, ஆ A,
ஏ A E ஆ. E இ ஈ E அது E தமிழ் மாதிரி தான் ஈ என்று வரும். சரி, okay. மியூட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் எழுத்து மாதிரி இது என்னன்னா உ. ஆக்கு கீழே இருக்கிறது உ. அதுக்கு வந்து யூவ சரி இல்லாட்டி தமிழ் எடுத்து ஊவ சரி போட்டுக்கோங்க. சரியா? உ. அடுத்தது வந்து ஊ. அதுக்கு அந்த உயர்னையே நீண்டொழிக்கும் சொல்ல மாத்ததுக்கு இப்படி ஒரு அடையாளம் உண்டு. அது சிங்களத்துல மட்டும்தான் இருக்கு. அந்த அடையாளம் என்றால் ஊன்னு சொல்லி நாங்க நீட்டி ஒழிக்கணும். அது வந்து 2 யூவ போடுவோம் மேலும், இல்லைன்றால் தமிழ் லெட்டர் ஊயே போட்டுக்கோங்க. அது சரி, தமிழ்ல ஊ இக்குது. அடுத்தது இங்க சிங்களத்துல 2 எழுத்திக்கு. இது வந்து பெரிசா நாங்க பேசும் போது யூஸ் பண்றல்ல. இரு என்றதும் இலு என்றதும் அந்த 2 உங்களுக்கு தேவை, அந்த 4ம் தேவையில்ல. அது பொதுவா பெரிசா யூஸ் பண்றல சிங்கள ஸ்போக்கன்ல. அடுத்தது நீங்க வாங்க இந்த இடத்துக்கு ஊக்கு கீழே இருக்கிறது இது ஏ. நாங்க பார்த்தது வந்து அ. சரியா? இது வந்து தமிழ் இருக்கிற ப்ரொனவுன்சியேஷன் ஏ. இதுக்கு வந்து நீங்க தமிழ் எழுத்து ஏ போட்டுக்கோங்க. இது ஏ. எழுவா. ஆடுக்கு சொல்றேன்னு நாங்க எழுவா. அப்ப அது வந்து ஏ. சரியா? அதிடே நீண்டொழிக்கும் சொல்லித்தான் ஏ. இதுக்கு ஏ போட்டுக்கோங்க. தமிழ் லெட்டர் ஏ. ஓகே ஆகும். ஏ. அடுத்தது வந்து இது என்ன எழுத்துன்னு சொன்னா ஐ. தமிழ்ல ஐக்கு தானே, அதே மாதிரி சிங்களத்துல ஐ வாரது இந்த ஏக்கு வார அதே போட்டு முன்னுக்கு கொம்பு வேண்டு. நாங்க ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு படிக்கிறதானே, அதே மாதிரி சிங்களத்திலையும் கொம்பு வேண்டு சொல்லி இக்கு. அதுல வந்து இந்த ஏக்கு முன்னால் ஒரு கொம்பு வேண்டு வந்தேன்னு சொன்னா அது வந்து ஐ. ஐன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சரியா? அது வரையும் ஓகே தானே? நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், என்ன டைம் இல்லைன்றதால. அடுத்தது வந்து ஓ. இது வந்து தமிழ்ல ஓ இருக்கிறதால ஓ போடுங்க. அடுத்தது ஓ. சரிதானே? இது ஓ. இது வந்து ஔ. தமிழ்ல ஔ லெட்டர் இருக்குதானே, அப்ப ஓ போட்டு இந்த அடையாளம் வந்தா ஔ. அங்க ஊவ போட்டு இந்த அடையாளம் வந்தா ஊ. இங்க ஓ போட்டு இந்த அடையாளம் வந்தா ஔ. சரியா? இதெல்லாம் வந்து உயிரெழுத்துக்கள். சிங்களத்துல உயிரெழுத்துக்கள் வந்து இதுல அந்த இலுன்றது வந்து பெருசா பயன்பாட்டில் இல்ல. மத்ததுகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? மிஸ் அனித் ஸ்லைடே கிட்ட அது வந்து உயிர் எழுத்துக்கள்ன்ற மாதிரி இங்க மெய் எழுத்துக்கள், உயிர் மெய் எழுத்துக்களும் நிறைய இருக்கு. இதுலதான் கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன்ல மிக முக்கியமா இருக்கணும். என்னன்னு சொன்னா சிங்களத்துல வந்து ஒரு எழுத்துக்கு நிறைய மாற்றொலிகள் இருக்கும். இப்ப தமிழ்லையும் வந்து இப்ப கா எடுத்துக்கொண்டா, தமிழ்ல கா எடுத்துக்கொண்டா நாங்க க சவுண்டுக்கும் காவத்தான் யூஸ் பண்றேன். ஹா சவுண்டுக்கும் காவத்தான் பெரும்பாலும் யூஸ் பண்றேன். வட எழுத்து வர இல்லைன்னு சொன்னால் பொதுவா இப்ப காகமன் எடுத்துக்கோங்களே, காகத்தை எடுத்துக்கொண்டால் காக்கும் கா என்ற சவுண்டுக்கு நாங்க என்ன யூஸ் பண்றோம்? கானாவத்தான் யூஸ் பண்றோம். அதே மாதிரி காகம் அந்த ஹாக்கும் காவத்தான் நாங்க போடுறோம். ஆனா சிங்களத்துல அப்படி இல்லை. ஒவ்வொரு சவுண்டுக்குமே சிங்களத்துல எழுத்திக்கு. இன்னதான் மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சிங்களத்துல ஒவ்வொரு சவுண்டுக்குமே எழுத்திக்கு. இப்ப சிங்களத்துல நாங்க உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, மரத்துக்கு சொல்றேன்னா கச என்று சொல்லி சொல்றேன். அது இப்ப தமிழ்ல அதுக்கு மொழிபெயர்ப்பு இல்லைண்டா அதோட உச்சரிப்பை கொடுக்க சொல்ல தமிழ்ல எப்படி கொடுப்பாங்க? கச என்றுதான் எழுதுவாங்க. அது சரியா? கச என்று எழுதினா அது ப்ரொனவுன்சியேஷன் சரியா? இல்ல. சிங்களத்துல வந்து க என்ற சவுண்டுக்கு ஒரு தனி எழுத்திக்கு, காக்கு தனி எழுத்து, ஹாக்கு தனி எழுத்து, இப்படி ஒவ்வொரு சவுண்டுக்குமே சிங்களத்துல தனி எழுத்திக்கு. சரியா? இப்ப நான் சொல்ற ஒவ்வொரு சவுண்டையும் நீங்க கீழால எழுதிக்கணும். இந்த இங்கிலீஷ் எழுத்தை பொறுத்தா உங்களுக்கு எழுதிக்கவாகிறது. இல்லைன்றால் தமிழ்ல அதுக்கான சவுண்டுகள் இல்லை. இப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து இது கா. இது நாங்க யூஸ் பண்ற கானாக்கு யூஸ் பண்ண அந்த கா. சரியா? அடுத்ததும் வந்து காவே தான். அது கா. இந்த கால கான்னு சொல்லி அது கொஞ்சம் இப்ப சிம்பிள் கேபிட்டல் வர மாதிரி இதுல கான்னு சொல்லி கொஞ்சம் அந்த ரஃப் ஆகி செல்ல வேண்டியது. அடுத்தது வந்து க. இது கச கல. அதுக்கு வர க சவுண்டுக்கு ஜி, க சவுண்டுக்கு வரதான் க. சரியா? இது அதே கொஞ்சம் அந்த கணத்துல செல்லணும். இப்படியே கணத்து செல்லணும் க என்று சொல்லி அந்த எச் சவுண்ட் உள்ள கொண்டு வரணும். க என்று சொல்லி சொல்லணும். சரியா? இது வந்து ங.
தமிழ்லங்க இருக்குதானே அதை போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ச. இது தமிழ்ல நாங்க ஒரு ஷவும் சேவும் மட்டும்தான் தமிழ் ஈக்கி. அடுத்தது வடமொழி சொல் ஷ ஒன்று ஈக்கி. இங்க பாருங்க சிங்களத்துல இது ச. சரியா? சிஏ போட்டு ச. நீங்க எப்படி சரி உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதிக்கோங்க. இது ச. இதுவும் ஒரு ச. விளங்குதோ தெரியா? அந்த சக்கு அடுத்தது ஈக்கிறது இதுவும் ஒரு ச. அடுத்தது வந்து ஜ. ஜா. அது வந்து தமிழ் ஈக்கே ஜா. அது ஜ. திரும்ப ஈக்கிறது அதுக்கு பிறகு ஈக்கிறதும் ஜ தான். விளங்குதா? அப்ப ஜல 2 சேல 2 கேல 2 இப்படி 2 சவுண்ட் ஈக்கி. அந்த சிம்பிள் கேபிட்டல் என்ற மாதிரி சிங்களத்திலையும் ஈக்கி. அடுத்தது லாஸ்ட் ஈக்கிறது அந்த லைன்ல ஞ. சரியா? அடுத்தது வந்து டேல பாருங்க. டேலையும் எத்தனையோ சவுண்ட் ஈக்கி. ஒன்று ட. இப்ப ரட்ட என்ற சிலைக்கு வந்து ட இது. அடுத்தது த. இது த சவுண்ட். அடுத்தது வந்து ட. கடைய மட இப்படி வர நேரத்துக்கு வந்து ட சவுண்ட். சரியா? அடுத்தது த. அதுடே மகாப்ராணி சொல்லி சொல்ற த. அடுத்தது ந. நேல் இப்ப எங்களுக்கு தமிழ்ல 3 சொல்லினா 2 சொல்லினான்னு சொல்லி 2 இருக்குதானே. அந்த மாதிரி சிங்களத்திலேயும் நேல 2 இருக்கு. அத நீங்க 3 சொல்லினா போடுங்க இந்த பெரிய நக்கு. மத்ததுக்கு 2 சொல்லினா போட்டுக்கோங்க. சரியா? அடுத்தது த. இப்ப தக்கு வந்து தக்காளி. சரி, தக்காளி. வேற த சவுண்ட் வர என்ன சொல்ற வேற சவுண்ட் உண்டு த. அது த. சரியா? அடுத்ததும் த தான். ஆனா அதுக்கு வந்து அந்த கத்தனைய என்று வர சொல்லிக்கு கத்த தேன்னு தானே சொல்ற. ஆனா இந்த த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற தேவை போடுறல்ல, அடுத்த தேவை தான் போடுற. அப்ப சிங்களத்துல வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து ப்ரொனவுன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த எழுத்தும் வித்தியாசப்படும். சரியா? அடுத்தது வந்து த. அடுத்ததும் த. அது நான் சொல்லி தந்தேன். ஸ்பீடா சொல்லுங்க. இது வந்து ப. பலையும் பாருங்க. இது ஒரு ப. அடுத்து வந்து ப என்று சொல்லி சொல்றது. இப்ப பிரதி பலை என்று சொல்லி உங்களோட ரிசல்ட்ஸுக்கு பிரதி பலை என்று சொல்லி சொல்ற பாருங்க. பிரதிக்கு வர ப வந்து ஒரு ப, பழையக்கு வர ப வந்து இன்னொரு ப. அப்ப அது என்ன 2 சவுண்ட். விளங்குது? அப்ப 2 சவுண்டுக்கு 2 லெட்டர். அதே மாதிரி பலையும் 2க்கு ப ப என்று சொல்லி. அப்ப அதுவும் அது 2 கொண்டு ப. அடுத்தது ப. பாஷாவ என்று சொல்லி வர சொல்லிக்கு வந்து லாஸ்டிக்கு இருக்கிற ப தான் வரணும். சரியா? மத்தது வந்து ப சும்மா ப. உம்ப என்று வர சொல்லிக்கு அது வேற ப. இது ய. அது யாவே தான் தமிழையும் மிக்க. அது ர ஒரு ர தாய்க்கு. தமிழ மாதிரி 2 ர இல்ல. ல 2 இக்கு. இந்த லவ் மிக்கு இன்னும் ஒரு ல இங்கால ஒன்று இக்கி. அடுத்தது வந்து வ. அதுவும் தமிழ்லிக்கு அது ஓகே. ஷல பாருங்க. திரும்ப ஷல இதுக்கு சொல்ற லாஸ்டிக் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுல ஷ கயானுஷாண்டி. இப்ப என்ன சொல்ல சக்தி என்று வர சொல்ல அது இந்த ஷ. திரும்ப இருக்கிறதும் அதுவும் ஷ தான். அடுத்தது ச சவுண்ட். சானான்னு சொல்லி நாங்க எடுப்போமே தமிழ்ல அந்த மாதிரி ச சமநிலையா. அப்ப அதுக்கு வந்து அந்த ச. அடுத்தது ஹ. இது இப்ப இது ஹ. சரியா? இது ஃப. இப்ப வந்து நாங்க ஃபாத்திமான்னு சொல்றது நேரம் வந்து இந்த ஃப தான் போடுறது. பாவம் போடுறல. நிறைய பேர் தெரியாதமா பாத்திமான்னு போடுற. அப்ப பி தான் வரும். பாத்திமா. இது வந்து ஃபாத்திமான்னு சொல்றதுக்கு வந்து இந்த ஃப தான் வரணும். சரியா? இது லட அடுத்தது. இப்படி சிங்களத்திலையும் வந்து தமிழ்ல மாதிரி நிறைய எழுத்துக்கள் இருக்கு. ஆனா தமிழ்ல வந்து ஒரு சவுண்டுக்கு வந்து ஒரு எழுத்து தான் இருக்கு. ஆனா சிங்களல ஒரே சவுண்ட்ல ஒரே எழுத்துக்கு நிறைய சவுண்ட் இக்கின்றதால அப்ப எழுத்துக்களும் நிறைய இக்கு. விளங்குதா? குழப்பறேனோ தெரியா? இந்த எழுத்தை வந்து நீங்க மெயினா பார்க்க தேவையில்லைன்னா உங்களுக்கு ஸ்போக்கன் தான் இதுல மெயின்ன்றதால இந்த எழுத்துக்களை வந்து கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தா போதும். ஓகே, அவங்களுக்கு அந்த மெயினா சிங்களமே தெரியான்றாக்கள் வந்து இந்த எழுத்தை நார்மலா பாத்துக்கோங்க. ஆனா அந்த உங்களுக்கு இத பாடமாக்கி செய்யணும் அப்படின்றது வந்து இல்ல. விளங்குதா? மிஸ் அனித் ஸ்லைடக ஷேர் கர मुझे. உங்களுக்கு மெயினா வந்து இந்த விஷயத்தை தான் இந்த கோர்ஸ்ல கொண்டு போறாங்க. என்னன்னு சொன்னா ஸ்போக்கன் தானே. அப்ப வந்து நீங்க இன்னொருத்தரோட கன்வர்சேஷன் பண்ணும் போது, இன்னொருத்தரோட தொடர்பாடல் செய்யும் போது
எப்படி பேசுறேன்னு தான் மெயினா போகுது. இதுல ஃபோன் கொஞ்சம் மாறிக்கு. நான் அதுல வந்து பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பித்தான் நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் பாத்துக்கோங்க டெமில்ல. இதுல வந்து இப்ப நாங்க ஒருத்தரை சந்திக்கிறேன்டா ஃபர்ஸ்ட்ல இல்லைண்டால் ஒரு ஒரு அரங்கொண்டுல போயிட்டு நாங்க ஒரு பேச்ச ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா நாங்க டெமிலால எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? வணக்கம், காலை வந்தனங்கள் இப்படி சொல்லித்தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அப்ப நாங்க சிங்களத்துல எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கேக்குறத பாருங்க. ஆயுபோவன் எப்படி சொல்ற? அந்த இங்கிலீஷ் தமிழ் அத வாசிங்க. சரியா? இங்கிலீஷால எழுதிக்கிறேன் தானே, அது இந்த சிங்களத்தான் எழுதிக்கிறேன், சிங்கிலீஷ்ல எழுதிக்கு. சரியா? ஆயுபோவன். ஆயுபோவன் என்று சொல்றது நாங்க எதுக்கு? அதுக்கு நீங்க என்ன நான் தமிழால போட்டிக்கிறேன் தானே உங்களோட டியூட்ல. வணக்கம், நாங்க வணக்கம் என்பதுக்கு வந்து சிங்களத்தால சொல்ற அப்படின்னா ஆயுபோவன். நாங்க அதை எந்தெந்த இடத்துல யூஸ் சொல்லுங்க. පොඩ්ඩක් වෙයිට් කරන්න චුට්ටක් ඉන්න මම ඒක ෂෙයා කරන්න. அதுக்கு இடையில டவுட்ஸ் என்ன சரி இருந்தா சொல்லுங்க. நான் ஸ்பீடா போறேனான்னு சொல்லி லெட்டர்ஸை கொஞ்சம் ஸ்பீடா போனேன் என்றால் இந்த லெட்டர்ஸ் மெயின் இல்ல உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் இன்னத்தரோட பேசும் போற என்னென்ன பேசுறன்றத விளங்கடிக்கிறது தான் மெயின்ன்றதால நான் லெட்டர்ஸை பெருசா கொண்டு போக இல்லை. டைம் 1 hourன்றதால கவர் பண்ண கஷ்டம். என்ன சரி டவுட்ஸ் இருந்தான்னு சொன்னா மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க கட்டாயம். ஓகே மிஸ், தேங்க்யூ. இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாருங்க, ஆயுபோவன். ஆயுபோவன்ன்றது இப்ப இங்க அந்த சந்தர்ப்பத்தை எழுதிக்கோங்க. எங்க நாங்க யூஸ் பண்ற வணக்கம் நாங்க எங்க செல்றோம் அந்தந்த இடம் எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஆயுபோவன் செல்லும். நாங்க ஒரு சிங்கள ஃப்ரெண்ட் ஒன்று மீட் ஆகுது. எங்களோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற லைக்கேலும் உங்களோட படிக்கிற லைக்கேலும் அவங்க ஒரு சிங்கள மொழி பேசக்கூடிய ஒரு ஆளுன்னு சொன்னா அவங்கள ஃபர்ஸ்ட்ல கண்டுடனே நாங்க என்ன செல்லலும் ஆயுபோவன் சொல்லி செல்லும். ஒரு நாங்க ஸ்பீச் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம்டா, ஒரு பேச்சு ஒன்று நாங்க ஸ்டார்ட் பண்ற நேரம் வந்து எப்படி செல்லும் ஆயுபோவன் சொல்லி ஸ்டார்ட் பண்ண. நாங்க ஒரு பேச்சை தமிழ்ல ஸ்டார்ட் பண்ண சொல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? வணக்கம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றத எங்களுக்கு ஆயுபோவன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேலும். அப்ப ஒத்தரை விழிக்கிற ஆரம்பத்துல ஒத்தரை விழிக்கின்ற ஒரு வாழ்த்தாகத்தானைக்கு ஆயுபோவன். அது கிளியர் தானே? ரெண்டாவது பாருங்க, இனிய காலை வந்தனங்கள். அது எப்படி நாங்க சிங்களத்துல சொல்ற? இப்ப நாங்க ஒருத்தர மார்னிங் டைம்ல காலை டைம்ல மீட் ஆகிறோம்னா நாங்க பொதுவா என்ன பாவிக்கிற? குட் மார்னிங் சொல்லி செல்வோம். பொதுவா சொல்றோம். அது எந்த மொழியை பேசுறாக்களும் ஈஸியா குட் மார்னிங் சொல்லி சொல்றோம். அதை வந்து சிங்களத்துல எப்படி சொல்றேன்டா, ஒரு சிங்கள ஆளை பார்த்து, ஒரு சிங்கள மொழி பேசக்கூடிய ஆளை பார்த்து பேசுறேன்னு சொன்னா சுப உதேசனா குவேவா, உங்களுக்கு இனிய காலை வந்தனங்கள். உதேசன் என்று என்னது? உதேசன் என்று காலையை குறிக்கிறது. சரியா? சுப உதேசனக்கு சுப என்று சொன்னா சுப என்ற எல்லாமே என்ன? இனிய, ஒரு நல்ல. சுப என்றது ஒரு நல்ல விஷயம். அப்ப சுப உதேசன குவேவான்றது உங்களுக்கு இனிய காலை வந்தனங்கள், உங்களோட காலை பொழுது வந்து நல்லதாக அமையட்டும் என்றதை நாங்க விஷ் பண்றதுதான் எப்படி சுப உதேசன வேவான்னு சொல்லி சொல்றது. வேவாண்டா உங்களுக்கு ஆகட்டும் என்ற மாதிரி பொருள். சரியா? சுப உதேசன வேவா, இனிய காலை வந்தனங்கள். சரிதானே? அடுத்தது வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து புது வருடம், இப்ப சிங்கள தமிழ் புது வருடம் வரையிலும் இல்லைன்றால் நியூ இயர் உண்டு, January 1st day அப்படி ஆன ஒரு டைம்ல உங்களோட கூட வேலை செய்யற ஒரு ஆளுக்கு பத்தி நீங்க எப்படி வாழ்த்து தெரிவிக்கிற? உங்களோட படிக்கிற ஒரு ஆளுக்கு பத்தி நீங்க எப்படி வாழ்த்து தெரிவிக்கிற? ஹாப்பி நியூ இயர் இங்கிலீஷால சொல்லாமல் சிங்களத்துல எப்படி சொல்லலும்? சுப அலுத் அவுருத்தக் வேவா. எப்படி சொல்ற அந்த ப்ரொனவுன்சியேஷன்? சுப அலுத் அவுருத்தக் வேவா. சுபேன்னா நான் சொல்லி தந்தேன், இனியன்னு சொல்லி வந்துட்டு. அலுத் அவுருத்தேன்னு சொல்லி புது வருடம். அலுத்தண்டா என்ன? புதிய. அவுருத்தேன்னு சொன்னா வருடம். இப்ப நீங்க ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துலயும் வந்து அவுருத்தேன்னு சொல்றது வருடத்தை தான் குறிக்கிறது. சரியா? இப்ப சுப அலுத் அவுருத்தக் வேவாண்டா என்ன அர்த்தம்? இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள். அவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி விஷ் பண்றதுதான் என்ன? சுப அலுத் அவுருதக் வேவான்றது. சரியா? அதை வந்து அப்ப புது வருடம் ஒன்றுலதான் எங்களுக்கு செல்லும். இந்த நேரம் அதை பத்தி செல்லுமா? ஏழும். அடுத்தது வந்திக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்ப எங்களோட ஒரு சகபாடியோட எங்களோட கூட வேலை செய்யற ஒரு ஆள்கிட்ட வந்து
பர்த்டே உண்டு, பிறந்த நாள் உண்டு சரி வந்தேன்னு சொன்னா அவருக்கு வந்து சிங்களத்தார நாங்க எப்படி அவரை வாழ்த்துறேன்னு சொன்னா சுப உபந்தினயா குவேவா. உபந்தினி என்று சொல்றது பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாளை குறிக்க உப்பன், பிறப்பை குறிக்கிறது உப்பன் சரியா. உப்பன் தினை என்று சொல்றது திகதி, பிறந்த நாள். சுப உப்பன் தினயா குவேவான்றது உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சரியா. அது அடுத்தது வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தவருக்கு வந்து என்ன கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுற நத்தலன்னு சொல்லி பொதுவா தெரியுமே. நத்தலன்னு கிறிஸ்துமஸுக்கு வந்து நத்தலன்னு சொல்லி பொதுவாக இந்த இலங்கையில வந்து கொமனொரு சொல்லாக ஆயிட்டு. அப்ப அவர் விஷ் பண்ற எப்படின்னு சொன்னா சுப நத்தலா குவேவா, உங்களுக்கு இனிய நத்தல் நல்வாழ்த்துக்கள், சுப நத்தலா குவேவா. அப்ப பாருங்க எல்லாத்துக்கும் சுபையையும் வேவா என்றதையும் போட்டு நாங்க என்ன செய்யறோம், நடுவுக்கு அந்த கன்செப்டை மட்டும் போட்டுக்கொண்டு வரோம். இது கஷ்டமா? இப்ப நீங்க வந்து சுப உதேசனா குவேவான்னு சொல்லி சொன்னேன். அடுத்தது பாருங்க சுப தவசக்வேவான்னு சொல்லி இனிய நாளாகட்டும், இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் சரி நாங்க ஒருத்தர வாழ்த்துற. எப்படி வாழ்த்துற? சுப தவசக்வேவா. அப்ப நாளைக்கு என்ன சொல்ற தவச இல்ல அத பகல் வேலையில ஒருத்தருக்கு வைத்துக்கொண்டு சுப தவசக்வேவான்னு எங்களுக்கு செல்லேது, உங்களுக்கு இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப நாங்க இது எல்லாத்துக்குமே மெயினா ஃபர்ஸ்டுக்கு என்ன போட்டேன், இனி என்றதுக்கு சுப என்ற சொல்ல போட்டேன். கீழே லாஸ்டுக்கு வந்து வேவான்றத வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு போட்டேன். அந்த சென்டர்ல தான் நாங்க என்ன அந்த கன்செப்ட் என்னென்ன விஷயம், அது புது வருடமா பிறந்த நாளா இல்ல அவங்கள வந்து பண்டிகையான்றத வந்து நாங்க நடுவுல தான் போடணும் சரியா. இப்ப லாஸ்ட் கேக்குறது என்ன, ஸ்தூதி நன்றி. நாங்க இது வந்து கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கு ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சால், ஒரு என்ன விஷயம் செஞ்சாலும், உங்களுக்கு ஒரு ஒருத்தர போன் நம்பரை கேட்டு தந்தால், எந்த ஒரு சின்ன விஷயம் செஞ்சிருந்தாலும் நீங்க ஈஸியா தேங்க்ஸ் சொல்ற. அத சிங்களத்துல சொல்ற எப்படின்னு சொன்னா ஸ்தூதி என்று சொல்லி சொல்ற. எப்படி நன்றி, நன்றிக்கு என்ன சொல்ல ஸ்தூதி, ஸ்தூதி என்று சொல்லி சொல்லணும் சரியா, ஸ்தூதி. அடுத்தது வந்து இப்ப உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து புது வருட நல்வாழ்த்துன்னு சொல்ற, உங்களுக்கும் வந்து புது வருடம், அந்த ஆளுக்கும் புது வருடம். அப்ப எப்படி நீங்க சொல்லணும், உங்களுக்கும் அவ்வாறே உரித்தாகட்டும், உங்களுக்கும் அந்த நாள் இனிய நாளாகட்டும் அப்படி என்று சொல்றத நாங்க சிங்களத்துல ஷோர்ட்டா சொல்லலாம். எப்படி எசேம வேவா, உங்களுக்கும் அவ்வாறே உரித்தாகட்டும். எசேம வேவான்னு சொன்னா இது எசேம வேவா லாஸ்டுக்கு இருக்கிறதா, உங்களுக்கும் அவ்வாறே உரித்தாகட்டும். அடுத்தது வந்து லாஸ்ட் ஆயிக்கிறது என்ன, இனிய மாலை வந்தனங்கள். அது எப்படி சொல்ற, சுப சந்தியாவக் வேவா, சுப சந்தியாவக் வேவா சரியா, சுப சந்தியாவக் வேவா. அப்ப இனிய மாலை வந்தனங்கள் சுப சந்தியாவக். அத வந்து நான் கொஞ்சம் கஷ்டமா உச்சரிக்கிறது, கொஞ்சம் கஷ்டம், பல சரியாகும். சுப சந்தியாவக் வேவா. இப்ப வந்து நான் செல்ற ஆள் கொஞ்சம் டைம் பேத்தான் பரவாயில்லை, நான் செல்ற ஆள் வந்து இத கொஞ்சம் எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டணும், உங்களுக்கு 7 மான்னு சொல்லி பாக்கிறதுக்கு சரியா. இந்த ஜஸ்டின்னு சொல்லி இருக்கீங்க தானே, நீங்க வந்து இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை எப்படி நீங்க இன்னொருத்தருக்கு செல்றேன்னு சரி கொஞ்சம் இதை பார்த்தே சொல்லுங்களே. சுப உபந்தனே குவேவா, சுப உப்பன் தினயா குவேவா சரியா, சுப உப்பன் தினயா குவேவா. அந்த ப்ரொனவுன்சியேஷன் சரியாக உப்பன் தினயா குவேவா, ப சவுண்ட் வரணும். அதே மாதிரி முகமது என்றவர் வந்து அந்த உங்களுக்கும் அவ்வாறே உரித்தாகட்டும் அதை சொல்லுங்களேன். முகமது பேர் போட்டிக்கு என்னமோ தெரியும், மைக் ஒன் பண்ணி செல்லேலுமா. அப்ப ருஷாந்தன் சொல்லுங்க, இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள். ஓகே, சுப அழுத் அவருத் பேபா வேவா பேபா வேவா பேபா பேஹல்ல வே வே வா வே சவுண்டிக்கு தானே வேவா. சுப அழுத் அவருதக் வேவா, வேவான்னு சும்மா சொல்லுங்க, வா நாங்க யூஸ் பண்றதானே நாங்க. வேவா சுப அழுத்த அவருதக் வேவா, ரெண்டுமே வேவா, ரெண்டுமே வாதான் சரியா. அது சரி. அப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த உங்களுக்கும் அவ்வாறே உரித்தாகட்டும்.
එසෙම බෑබා. எசேம வேவா. එසේම බේබා. வேவா எசேம வேவா. உங்களுக்கும் அவ்வாறு உரித்தாகட்டும். அப்ப இப்ப கிளியர் தானே. இதை வந்து இந்த இங்கிலீஷ்ல இருக்கிறது நீங்க உங்களுக்கு உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்றது சரியா படுற மாதிரி தமிழ்லையும் மேலும் எழுதிக்கோங்க. சுப உப்பந்தினையாக் வேவான்னு சொல்லி இருக்கிறத நீங்க சூப இப்ப ப வந்து தமிழ்ல ப இல்லைன்றதாலதான் நான் வந்து எல்லாம் இங்கிலீஷ்லயே எழுதிக்கொண்டு போனேன். சரியா? நீங்க சுப உப்பந்தினையாக் வேவாண்டா உங்களுக்கு என்ன வேலை? இப்ப நான் சொல்றதை வந்து உங்களுக்கு எழுதியலும் தானே. இப்ப நீங்க அதை எழுதிக்கோங்க. நான் அடுத்த கிளாஸ்ல கட்டாயம் கேட்பேன். இதுல ஜாயின் ஆகின எல்லாட்டையும் கேட்பேன். இதை வந்து ரீட் பண்ண சொல்லி. அப்ப நீங்க ரீட் பண்ண தெரிஞ்சுக்கணும். கிளியர் தானே? இதுல என்ன சரி டவுட் லீக்குதா? என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. இதுகள் பேசிக்கா வந்திருக்கிற வாழ்த்துக்கள். இதை விட நிறைய அந்த இந்த ஒரு அவருக்குள்ள கவர் பண்ணணும்ன்றதால இது வந்து வளமையாக நாங்க இப்ப நீங்கள் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஆளாய்க்கணும், இல்லாட்டி இன்னொருத்தர் படிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆளாய்க்கணும். நீங்க வந்து அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய சொற்கள் தான். இப்ப ஒரு யூனிவர்சிட்டி எடுத்துக்கோன்னா அங்க சிங்களம் பேசக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அவங்களோட பேச சொல்லிக்கு வந்து கட்டாயம் அவங்களுக்கு ஒரு பர்த்டேக்கு விஷ் பண்ணணும். அப்ப அதுக்கு வந்து நாங்க அவங்களுக்கு இங்கிலீஷால விஷ் பண்ணவும் மேலும் அப்படின்னு சிங்களத்தால விஷ் பண்ண அவங்க மிச்சம் விரும்புவாங்க. அப்ப அதுக்கு நாங்க சுப உப்பந்தினையாக்குவேவான்னு ஈஸியா சொல்லிடலும். அவங்களுக்கு வந்து ஒரு புது வருடம் என்ன சுப அழுத்த உருதா குவேவா. அப்ப அவங்க உங்களுக்கு அப்படி சொன்னா உங்களுக்கு சொல்லலும் எஸ்ஏம வேவா. உங்களுக்கும் அதே புது வருட வார்த்தைகள் சொல்லி சொல்லு. ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து என்ன சரி ஒரு ஹெல்ப் ஒண்ணு பண்ணு சொன்னா ஸ்தூதி என்று சொல்லி சொல்லலாம். ஸ்தூதி இஸ்தான் வரணும். சரியா? ஸ்தூதி என்று சொல்லி சொல்லணும். அடுத்த வந்து இனிய மாலை வந்தனங்களை சொல்லி சுப சந்தியாவா குவேவா அப்படின்னு சொல்லி சொல்றேன். சுப உதேசனா குவேவா காலை வந்தனங்கள். இவ்வளவு தான் வாழ்த்துக்கள். கிளியர் தானே? என்ன சரி டவுட் சீக்குதா? இப்ப வந்து என்ன செய்யணும் சொன்னால் கொஞ்சம் இருங்க, நான் மெசேஜ் வந்து தாரேன். இதுல இப்ப ஜாயின் ஆகி நாக்களும் நிக்கிறீங்களோ தெரியா? இப்ப நான் வந்து அந்த அல்பபெட்டை இதுக்கு படிச்சு தந்ததை வந்து ஒவ்வொருத்தரா கேட்பேன். அந்த சவுண்ட்ஸை வந்து நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க உச்சரிப்பு சொல்லி பார்ப்போம். சரியா? டைமிக்கு தானே. இப்ப அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணேன்னு சொன்னா ஒவ்வொருத்தரா அந்த உச்சரிப்பை நான் சொல்றதோட நீங்க சொல்லணும். Sachitra, could you please share the alphabet slides again, please? Okay, sure. ஓகே. இப்ப இதுல வந்து நான் வந்து
ஒவ்வொருத்தரா நேம் கால் பண்ணி உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்வேன். அப்படி நீங்க மிஸ் பண்ற இடத்துல நான் திரும்ப சொல்லித் தரேன். சரியா? இதுல வேற யார் ஜாயின் பண்ணிக்கு புது ஜீவான்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கு உங்களுக்கு எப்படி சிங்கள இப்பதானே நீங்க ஜாயின் பண்ணீங்க? மிஸ் இப்பதான் ஜாயின் பண்ணேன். உங்களுக்கு சிங்கள அல்பபெட்ஸ் வந்து ரீட் பண்ண இயலுமா? எப்படி உங்களோட லெவல் கொஞ்சம் முடியும் மிஸ். ரீட் பண்ண இயலும், சிங்களம் வாசிக்க இயலுமா? ஓரளவு வாசிப்பேன் மிஸ். அந்த ரொம்பன்னு இல்ல, கொஞ்சமா வாசிக்க தெரியும். கொஞ்சம் வாசிக்க தெரியும், பேசுறதுதான் கஷ்டம். அப்படியா? கஷ்டம். சரி. இவ்வளவு பேர் தானே புதுசா ஜாயின் பண்ண இன்னும் யார் சரி இருக்கீங்களா? இல்லையே. அப்ப வந்து நான் இந்த அல்பபெட்டை வந்து ஒவ்வொருத்தரா நேம் கால் பண்ணுவேன். நீங்க வந்து செல்லணும் எனக்கு. அப்ப நீங்க மிஸ் பண்ற இடத்துல நான் சொல்லித்தரேன். சரியா? ஜஸ்டின் நீங்க சொல்லுங்க. 7வது ஈக்கிறது லெட்டரை. இதுல 7வதா ஈக்கிறது. ஓ ஆ ஓ ஓ. அதே மாதிரி ஜீவா நீங்க சொல்லுங்க. 4வதா ஈக்கிறது. ஏ மிஸ். என்ன? என்ன? ஏ இல்ல, எப்படி சொல்லணும்? அது என்று சொல்லி விலங்கல. சொல்லணும். என்று சொல்லி சொல்லணும். ஏ இல்ல சரியா? ஏண்டா இங்க சிங்களத்துல வந்து ஏ சவுண்ட் வேறு இருக்கு, வேறு இருக்கு. அப்ப ஏ வந்து ஏ என்று சொல்லல. இந்த 4வது இருக்கிற சொல்லணும் எப்படின்னா 4வது ஃபர்ஸ்ட்ல பாருங்க அ ஆ சரியா? ஏ இல்ல ன்னு சொல்லி அந்த அந்த உச்சரிப்பு வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா வரணும். விளங்குதா? ஏ இல்ல. இப்ப நாங்க ஏனாக்கு தமிழ்ல யூஸ் பண்ற ஏனி, எறும்பு, அந்த ஏ இல்ல. சரியா? இது ஏத்தா, ஏத்த அப்படின்னு சொல்லி வர. விளங்குதா? அப்ப வந்து அது சவுண்ட்னு வரும். சரியா? அதே மாதிரி 15வது இருக்கிறது வந்து செல்லுங்க. ருஷாந்தன் 15வது. Au. 15 ஐ. ஓ I. ஐ. Okay. சரி, Yeah, miss. ஐ. அது Okay. கொஞ்சம் நேரம் அங்கால போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து முகமது செல்லுங்க. 2வது இருக்கிறது. 2வது தேவனியக்கு. அவர் ஆன்லைன்ல இருக்கு. சரி. என்ன? சரி. அதே மாதிரி 3வது இருக்கிறதுன்னு சொல்லுங்களே. என்ன? 3வது. 3வது என்ன? சரியா? இதுலதான் மெயினா கொஞ்சம் கிட்ட வரணும். ஸ்லைடுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல வந்து இப்ப நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போனோம். திரும்ப கொஞ்சம் மியூட் பண்ணுங்க முகமது. அப்ப இதுல வந்து நான் இப்ப ஒவ்வொரு எழுத்தா செல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட்ல வந்து க இக்கு. சரியா? அதே மாதிரி இந்த நம்பர் பண்றதுதான் எனக்கு கஷ்டமாயிக்கு. நான் ஷேர் பண்ணல ஸ்லைடு, அதால எனக்கு உங்களுக்கு எரோ பண்ண கஷ்டம். அடுத்தது வந்து நான் தேர்ல ஒரு லெட்டர்ஸ் எடுத்தேன். தேர்ட் லைன்ல இருக்கிற லெட்டர்ஸ்ல 4வது ஐக்கிறது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணு சொல்லுங்க உஷாந்தன். அந்த வர அந்த லைன்ல இருக்கிற 4வது The. என்ன? The. த. The. Sorry. The. த. சரியா? அது த. Okay. The. அதே மாதிரி The. அதுக்கு கீழே இருக்கிறது, அது கீழே இருக்கிற அந்த ப லைன்ல அந்த தக்கு கீழே இருக்கிறத சொல்லுங்க ஜீவா. ஜீவா
உங்களுக்கு தெரியன்னா மைக் ஆன் பண்ணுங்க, பரவாயில்ல, நான் சொல்லி தருவேன். இருக்கீங்களா ஜீவா? மிஸ் அது வந்து ப. ப ஆ ப இல்ல ப சரி வரணும், சரியா? ஓகே அதே ஓகே. மாதிரி ஜீவா சொல்லுங்க. லாஸ்ட் லைன்ல இக்கி லாஸ்ட் லைன்ல ரெண்டாவது. ஓ அதுதான். அது என்ன ரெண்டாவது? ஜீவா சொல்லுங்க, லாஸ்ட் லைன்ல ரெண்டாவது இருக்கிறது. ஜஸ்டின் சொல்லுங்க பாப்போம், லாஸ்ட் லைன்ல ரெண்டாவது இருக்கிறது. ச ச இல்ல ஷ. ச அந்த ஃபர்ஸ்டும் செகண்டும் ஷ தான். இதுக்கு கயனு ஷன்னு சொல்லி சொல்ற. அடுத்தது வந்து ஷ ஷ ஷ ரெண்டும் சக்தி என்று வர சொல்லிக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஷ வர. அதே மாதிரி பாஷாவேன்னு சொல்லி வர சொல்லிக்கு வந்து அதோட ஷ வந்து ரெண்டாவதுல இருக்கிறது. அதுக்கு அடுத்தது இருக்கிற வந்து ச சமநிலையா சபான் அப்படி வச்சால ச சவுண்ட். அது தமிழ்ல ச சவுண்ட் ஈக்குதே, சானா ஈக்குது. அப்ப அது வந்து உங்களுக்கு குழம்புறல்ல. அடுத்தது வந்து அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து ஹ ஹ. இப்ப தமிழ்ல வந்து இப்ப ஹ ஈக்கி. ஆனாலும் காகம் என்று சில சொல்றதுக்கு வந்து நாங்க அந்த ஹ சவுண்டுக்கு காவத்தான் போடுறோம். ஆனா சிங்களல வந்து ஹ ஈக்கி ஹன்சையா அந்த அப்படி வர சொல்லையிலும் எப்படி சொல்ற ஹ இந்த ஹாவத்தான் யூஸ் பண்றது. அதே மாதிரி ரெண்டாவது லைன்ல இக்கி ரெண்டாவது லைன்ல ரெண்டாவது இருக்கிறது. சொல்லுங்க ருஷாந்த. ரெண்டாவது லைன்ல சே இல்ல ச சே இச் வரணும் ச. அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதும் ச தான், ரெண்டாவது இருக்கிறதும் ச தான். அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஜ, அதுக்கு அடுத்து இருக்கிறது ஜ ஜ ஜ. அதுக்கு பிறகு இருக்கிறது ஞ. இப்ப தமிழ்லையும் வருமே அஞ்சன்னு நம்ம அதே லைன் தான் இதுவும் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல ங ஞ ந ந ம ஞன்னு நம்ம, சரியா? அதே மாதிரி எங்களை பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கொண்டா கச்சட்ட தப்பு கச்சட்ட தப்பு, சரியா? தமிழ் இருக்கிற மாதிரியே தான் வரும். அதே சவுண்ட் தான் அடுத்ததும். கொஞ்சம் வந்து நாங்க வந்து டஃப் ஆக்கி சொல்லணும். க ச ன்னு சொல்லி அந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்து கொஞ்சம் என்ன சொல்ற கொஞ்சம் ரஃப் ஆகி வரணும். அப்ப இந்த எழுத்துக்களை நீங்க எங்க காண்றோ அதை வந்து நீங்க இப்ப நான் வந்து அடுத்த கிளாஸ்ல சொல்லி தருவேன். அப்ப நீங்க இந்த எழுத்தை வச்சு அந்த சொல்ல கூட்டி வாசிக்க தெரிஞ்சுக்கணும். இப்ப கவும் சேவும் எடுத்துக்கோங்க. இப்ப இது க இல்ல, இந்த கவையும் கீழே ச இருக்கும் க ச. அப்ப கசன்னு சொல்லி உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சுக்கணும். இந்த எழுத்தை வந்து நீங்க நல்லா இந்த கிளாஸ்ல நோட் பண்ணிக்கொண்டு போங்க. அடுத்த கிளாஸ்ல வந்து நான் சொல்லி தரும் போது உங்களுக்கு அந்த ரெண்டு எழுத்துடையும் ப்ரொனவுன்சியேஷனை வச்சு அந்த சொல்ல வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். விளங்குதா? அடுத்தது இதுல அடுத்தது கேக்குறேன்னு சொன்னா ட லைன்ல மூணாவது இருக்கிறத சொல்லுங்க ஜீவா. ட லைன்ல மூணாவது ட. சரி. அதே மாதிரி இதுல அட்மின் சொல்லி ஒரு இதொண்டிக்கு யாரோ தெரியா, நீங்க சொல்லுங்க அதுக்கு அடுத்து இருக்கிறத. அட்மின் இருக்கிறது யாரும் ஸ்டூடெண்ட் ஒன்று தானே? டக்கு அடுத்து இருக்கிறது. ரெஸ்பான்ஸ் ஒன்று இல்லைன்றதால நான் அதை சொல்லுங்க ருஷாந்தன். டக்கு அடுத்து இருக்கிறது சரி. அதே மாதிரி அந்த தவை பாருங்க, த த அதுல பாருங்க த த. அந்த ரெண்டுமே வந்து ஒரே ப்ரொனன்சியேஷன் தான், சரியா? அதுக்கு பிறகு இருக்கிற ரெண்டும் த த த த. இப்ப அபராத என்று சொல்லி வரும் போது இந்த பெரிய சவுண்டிக்கும் தானே அந்த த தான் யூஸ் அபராத, சரியா? அதே மாதிரி ஆதரைய என்று சொல்லி வர சொல்லிக்கு வந்து இந்த சின்னது அந்த எப்படி அதை சொல்றது எனக்கு அந்த எரோ பண்ணி காட்டுவோம். டக்கு அடுத்து இருக்கிறது தான் வரும்.
அப்போ ஒவ்வொரு சொல்லுக்கும் வந்து அவங்க போடுற சிங்கிள் எழுத்து வந்து டிஃபரெண்ட். அந்த நாங்க இதுதான் சவுண்ட்னு சொல்லி எங்களுக்கு விளங்கி தெரியும் சொன்னா எங்களுக்கு அதை ரீட் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ல எடுத்துக்கோன்னு சொன்னா லலையும் 2 இக்கு. இந்த ல ஒண்டிக்கு அடுத்தது வந்து பெரிய ல. இப்ப லமையான்னு சொல்லி வர சொல்லிக்கு நாங்க லாஸ்ட்ல இருக்கிற ல தான் யூஸ் பண்றது லமையா. சரியா? அதே மாதிரி இப்ப லங்காவேன்னு சொல்லி வர சொல்லிக்கு இங்க மேல இருக்கிற லங்காவைக்கு இல்ல இந்த ல. அப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த எங்களுக்கு பார்த்தா ஒரே மாதிரி சவுண்டா தான் இருக்கும். ஆனா அவங்க போடுற அந்த எழுத்து வந்து டிஃபரெண்ட். சரியா? அப்ப நாங்க அந்த சவுண்டு சரியா பிடிச்சி இதுதான் இதுன்னு சொல்லி விளங்கினு சொன்னா எங்களுக்கு ரீட் பண்ணி கொடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது இதுல வேற சொல்றேன்னு சொன்னால் யாரு ஜஸ்டின் சொல்லுங்க. 2வது லைன்ல லாஸ்ட் கேக்குற எழுத்து ந இல்ல ஞ. ஞானமுக்கு வருமே, ஞானமுக்கு வர ஞதான் இந்த ஞ. சரியா? ஆக்ஞா பணத்தை இப்ப சிங்களத்துல வரும் ஒரு சொல் ஆக்ஞா பணத்தேன். என்னன்னு சொன்னா அந்த ஆக்டுகள்ல வரும் ஆக்ஞா பணத்தேன். அப்ப இது இந்த ஞ தான் யூஸ் பண்றது. ஆவ போட்டு ஆக்ஞா பணத்தேன்னு சொல்லி எழுதுற. அப்ப இது ஞ. சரி, இக்கோட வருது ஆக்ஞா. அந்த இக்கும் இஞ்சும் சேர்ந்த ஒரு ஞ சவுண்ட் தான். சரியா? அதுக்கு முந்தி ஈக்கிறது, அதுக்கு ஈக்கிறது ஜ. சரியா? அடுத்தது சொல்லுங்க. முகமது சொல்லுங்க. அந்த ஜக்கு மேல ஈக்கிறது, கக்கு அடுத்தது. முகமது இருக்கிறீங்களா? அதுவும் க. கட கொஞ்சம் ரஃப்பான சவுண்ட் க. ஓ சரி. அதுக்கு அடுத்து ஈக்கிறத சொல்லுங்க ருஷாந்த. நான் சென்னை எழுதி கூட சொல்லி அது அந்த தமிழால இங்கிலீஷால ந போட்டதுக்கு நேக்கு மேல ஒரு மார்க் கொண்டிருக்கு. சரியா? அது தமிழுக்கு தானே இங்க சவுண்ட் இங் சங்குக்கு வார இங்கிக்கு தானே அந்த இங் தான் அது. சரியா? அது அடுத்தது வந்து இப்ப லேக்கன என்று சொல்லி வரும்போது நாங்க இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற கர்வை போட்டுறல. லேக்கன என்று சொல்லி வர சொல்லிக்கு போடுறது 2வது இருக்கிற கர்வ். சரியா? க லேக்கன. அதுவும் க தான். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதும் க தான். அது ரெண்டையும் கொஞ்சம் டிஃபரெண்டா உச்சரிக்கும். ஃபர்ஸ்ட்ல க, அடுத்ததுல க என்று சொல்லி கொஞ்சம் அந்த ரஃப் ஆகி செல்லணும். இதுல என்ன சரி டவுட் இருக்குதா? டைமிக்கு வேணும்டா சொல்லுங்க. அந்த தேர்ட் லைன் மிஸ், லைக் முதலாவதுல தேர்ட் லைன் கடைசி, சாரி கடைசி இல்ல கடைசி முதலாவது லைன்ல கடைசி, அதுக்கு என்ன மிஸ் ப்ரொனவுன்ஸ்? முதலாவதுல கடைசி ங. ஞானைக்கு தானே இப்ப சங்குக்கு வர ஞான அந்த இங் அந்த சவுண்ட். ஓகே இங் ஞ. ஓ ஞ ஞ இல்லங்க, அதுக்கு கீழே ஞ ஞானமுக்கு வர ஞ. ஓகே மிஸ். அதுக்குள்ள ந வருது மிஸ். அது வந்து 2 நாய்க்கு தானே ந. அதுல இப்ப தமிழ்லயும் 2 நாய்க்கு தானே 3 சொல்லினா 2 சொல்லின மாதிரி இதுலயும் 2 நாய்க்கு. அது ப்ரொனவுன்சியேஷன்ல பெரிய மாத்தம் ஒன்று வராது. சரியா? அதுல மாத்தம் இல்ல. மெயினா உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் குழம்புறது வந்து ச ட த ப. பவும் ஓகே, பெரும்பாலும் ஓகே. க ச ட இதுலதான் கூடுதலான அந்த ப்ரொனவுன்சியேஷன்ல குழப்பம் வரது இருக்கு. ச பாருங்க, சல ச 2 இக்கு, ஜ 2 இக்கு, த 2 இக்கு, ட 2 இக்கு, த ச த த. அப்படி அந்த எத்தனைக்கு 3 12. அந்த 12லயும் தான் மெயினா கொஞ்சம் குழம்புற விஷயங்கள், உச்சரிப்புல குழம்புற விஷயங்கள். அதை சரியா நீங்க உச்சரிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா மத்தபடி உங்களுக்கு ஓகே. மத்ததெல்லாம் தமிழ்ல இருக்கிற மாதிரியே தைக்கும், கொஞ்சம் டிஃபரெண்ட். ஆனா இதுலதான் அந்த சேட்டர்கள் தான் நிறைய. இப்ப பாருங்க, தமிழ்ல வந்து ட என்றாலும் ட என்றாலும் ஒன்றுதான் நாங்க யூஸ் பண்றது. இதுல அதுலயே 4 இருக்கு. ட ச ட த என்று சொல்லி 4 இருக்கு. மர தாலையும் பாருங்க, தமிழ்ல நாங்க தா சவுண்டுக்கும் தாவை தான் யூஸ் பண்ற.
தா சவுண்டுக்கும் தாவத்தான் யூஸ் பண்றது. ஆனா இங்க அதுல 4 இருக்கு. அப்ப இங்க ஒவ்வொரு மாற்றொலிக்கும் தமிழ்ல மாற்றொலிக்கான எழுத்துக்கள் இல்லையே. இங்க சிங்களத்துல ஒவ்வொரு மாற்றொலிக்குமான எழுத்துக்கள் இருக்கு. அப்ப எங்களுக்கு அந்த அந்த சவுண்டுக்கு ஏத்த மாதிரி அந்த எழுத்தை போடலும் எழுத்தும் சவுண்டும் தெரியும் சொன்னா. நீங்க மெயினா இதுல ஸ்போக்கன் தான் கொண்டு போறதால இந்த உச்சரிப்புகளை மட்டும் நீங்க மெயினா நினைவச்சு கொண்டீங்கன்னா ஓகே. நீ கண்டினியூ ஸ்லைடுக்கு தான் அனுப்பும். அப்ப இதுல இப்ப ஞாபகமிக்கு தானே நீங்க மார்க் பண்ணி கொண்டீங்க தானே. திரும்ப நான் கேக்குறேன் சரியா. ருஷாந்தன் சொல்லுங்க. இனிய காலை வந்தனங்கள் எப்படி சொல்ற? காலை வந்தனங்கள் ஓகே. சுப உதயாசன பேவ வேவா பேவா வேவா சுப உதேசனக் வேவா. இப்ப நீங்க இப்ப இதை என்ன செய்யணும்னு சொன்னால் இப்ப இதுல வாசிக்கிறதோட மட்டும் நிற்காமல் நீங்க ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு ஆள் இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள்ட்ட போயிட்டு சுப உதேசனக் வேவான்னு மார்னிங் டைம்ல சொல்லி பாருங்க. இப்ப எந்த உண்டையும் நாங்க படிக்கிறதை விட அதை ப்ராக்டிக்கல்ல போட்டாதான் எங்களுக்கு ஞாபகம் நிற்கும். நாங்க படிக்கிறதோட இந்த புக்ஸோட அப்படியே மூடி வச்சோம்னு சொன்னா இந்த ஸ்போக்கன்ன்றது எங்களோட வாயில நிக்காது. அப்ப நாங்க பேசணும். தெரிஞ்சோ தெரியாமலோ தவறி சரி பிழையாக சரி பேசத்தான் அது என்ன செய்யும் எங்களுக்கு ஒட்டோவா அது பழகும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நாளையில இருந்து இந்த ஒவ்வொரு வாழ்த்துக்களையும் ஒவ்வொருத்தருக்கும் சும்மா சொல்லி பாக்குற சிங்களத்தால சொல்றேன். இதுவரை நாளும் தமிழால இல்லாட்டி இங்கிலீஷால தானே பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். அப்ப இப்ப சிங்கள மொழி பேசக்கூடிய ஒரு ஆள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி வேறொருத்தர் இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்டா இது சொல்லி பார்க்கணும். காலையில் நேரத்துல ஒரு பேய்த்து சுபோதேசனாக்கு வேவாண்டு ஒருத்தருக்கு சொல்லி பாக்குறேன். அதே மாதிரி ஜீவ செல்லுங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். සුබ උපන් තිනයක් වේවා. சுப உப்பான் தினயாக் வேவா. ஏன்னா டிஹெச் நான் தந்திக்கு தினய த சவுண்ட் சொல்லி தந்தேன் தானே பாருங்க. இதுல வந்திக்கிற த டிக்கு தினயாக்கு பாருங்க த தான் வந்திக்கு. அப்ப டி சவுண்ட் தினயாக்கல தினயாக்கன்னு வரணுமா. சுப உப்பான் தினயாக் வேவா. சரியா. அதே மாதிரி ஜஸ்டின் சொல்லுங்க. நன்றி. ஸ்துதி எப்படி? ஸ்துதி ஸ்தூதி. சரியா ஸ்தூதி. மத்தவங்களும் கொஞ்சம் சொல்லி பாருங்க ஸ்தூதி. அதே மாதிரி வேற முகமது சொல்லுங்க. இனிய மாலை வந்தனங்கள். முகமது இருக்கிறீங்களா? சொல்லுங்க மிஸ். இனிய மாலை வந்தனங்கள். சுப சந்தாக்வா. சுப செண்டாவக் வேவா. சுப சந்தாவக் வேவா. லாஸ்ட்ல எல்லாம் முடியணும் எப்படி? வேவா. வே அண்ணாவும் வானாவும் அதை போட்டுக்கோங்க. வேவா. உரித்தாகட்டும் ஆகட்டும் என்றது அந்த வேவான்றது அர்த்தம். சரியா. உங்களுக்கு இனிய நாளாகட்டும் உங்களுக்கு இனிய பிறந்த நாளாகட்டும் அப்படி என்று சொல்லிதான் வேவா என்று மியூட் பண்ணிக்கோங்க. வேவான்றது அப்ப வேவா அந்த 2 எழுத்து தான். நீங்க குழம்ப தேவையில்ல. வேவான்னு சொன்னா சரி. அதே மாதிரி ருஷாந்தன் சொல்லுங்க. இனிய நத்தல் வாழ்த்துக்கள். சுப நத்தக் வேவா. சுப நத்தலக் வேவா. எப்படி வரணும்? சுப நத்தலக் வேவா. வேவா. சுப நத்தலக் வேவா. சுஷாந்தன் என்ன செய்யணும்டா வேவா வேவான்னு சொல்லி நீங்க தமிழ்ல எழுதி அதை சொல்லி பார்க்கணும். சரியா. ஓகே மிஸ். வேவா சுப நத்தலக் வேவா. வேவா. அதே மாதிரி ஜீவ செல்லுங்க. உங்களுக்கும் அவ்வாறே உரித்தாகட்டும். உங்களுக்கும் அவ்வாறே உரித்தாகட்டும்.
கொஞ்சம் இசேம வேவா. எசேம வேவா. இசேம இல்ல, எசேம வேவா. அத தமிழால எழுதிக்கோங்க. எசேம வேவா. அந்த எசேம வேவா நான் இங்கிலீஷால தந்திக்கிற இடத்துல எழுதிக்கோங்க. தமிழால எசேம வேவா. சரியா? ஜஸ்டின் சொல்லுங்க, இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள். ஜஸ்டின். சுப அலுத் அவருக்தக் வேவா. சுப அலுத் அவுருத்தக் வேவா. சரியா? இப்ப இது என்ன செய்யணும்னா, நீங்க இந்த அவ்வளோ கிரீட்டிங்ஸும் வாழ்த்துக்களும் மிகுத்தானே இதை அடுத்த நாள் வரும்போது நீங்க ப்ராக்டிக்கல்ல அதை செஞ்சு நான் கேட்கும்போது நான் ஸ்கிரீன் ஒன்றையும் ஷேர் பண்ணவும் மாட்டேன், அவங்கக்கிட்ட இருக்கும் தான். ஆனால் அந்த என்ன செய்யணும், இப்போ நீங்க உங்களுக்கு ஏமாற்றாமல் நீங்க பழகின நீங்க படிக்கிறத பிரயோசனமாக்கணும்னு சொன்னால் நீங்க உங்களோட டியூட்டையும் பார்க்காமல் நான் டெமிழால செல்லும் போது நீங்க அதுக்கு சிங்களத்தால் எனக்கு செல்லணும். பிள்ளையா என்னத்துக்கு பிரச்சனை இல்லை. இது அவ்வளோத்தையும் நான் அடுத்த கிளாஸ்ல கேட்பேன். சில நேரம் லெட்டர்ஸையும் கேட்பேன் டைம் இருந்தென்றால் மெயினா இதை கேட்பேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இந்த இதுக்கு ரெடியாகி வரணும். சரியா? கிளியரா? என்ன சரி டவுட் லீக்கிறதா சொல்லுங்க. 1 hour முடிய போகுது. என்ன சரி டவுட் லீக்கிறன்னு சொன்னா கேளுங்க. நான் படிச்சு தரது ஸ்பீடா இருக்குதா இல்லைன்றால் இப்ப நான் இந்த இவங்களுக்கு செல்லணும். அவங்க கேட்பாங்கல்ல, இப்ப நான் படிச்சு தரது ஸ்பீடா இருக்குதா இல்லாட்டி விளங்குதா, என்னையில என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றதையும் கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு கட்டாயம் ஃபீட்பேக் கொண்டு தாங்க. கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி கதைங்களே, அப்புறம் எனக்கு இந்த காலேஜ் ஆக்கள்கிட்ட ஷேர் பண்ணிடணும் நீங்க சொன்ன விஷயங்களை. எப்படி ஸ்பீடா இருக்குதா அந்த இல்லாட்டி ஓகேவா, இப்படி என்ன சரி ஒன்று சொல்லுங்க. ஓகே மிஸ். ஓகே மிஸ், அந்த லெட்டர் தான் கொஞ்சம் போனது. லெட்டர் என்ன செய்யணும்? கொஞ்சம் ஸ்பீடா போனது. லெட்டரை அப்ப நான் ஃபர்ஸ்ட்ல நினைச்சேன் 7 மணில முடிய போகுதுன்னு நினைச்சுதான் அதை கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கிட்டேன். அந்த எனக்கு டைம் கொஞ்சம் குழம்பிட்டு அந்த நான் அடுத்த கிளாஸ்ல கட்டாயம் அந்த லெட்டர்ஸை திரும்ப சொல்லித்தரேன். சரியா? இப்ப லிங்க் முடிஞ்சிடும் தானே? மத்தபடி அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் ஓகேவா? கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்களே. ஓ மிஸ், ஓகே மிஸ். விலங்குதா நான் படிச்சு தாரது? என்ன சரி சஜஷன்கள் இருந்தா சொல்லுங்களே. ஓகே மிஸ். படிச்சு தரது. விலங்குதா? ஓ மிஸ். அப்படி என்ன சரி சஜஷன்கள் இருக்குன்னு சொன்னா கட்டாயம் சொல்லுங்க. மிஸ் செஷனுக்கு நாங்க இவராய். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். Miss Shalini. Okay, thank you, Miss Nasha, and thank you to all the students. We will see you again next week, Tuesday at the same time. Thank you. Okay, Miss. Thank you. Sorry, Monday, same time. Thanks. Okay, I will wind up the class. Thank you for joining. Thank you, Miss.